1989 வருஷத்தில் த லெஜண்ட் ஹோல் டீம் அப்படின்ற ஒரு டீம் ரஷ்ய தேசத்தில் பார்த்தீங்கன்னா சோவியத் இன்ஜினியர்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் அவங்க ஹோல் போட்டுக்கிட்டே வந்தாங்க. 14 கிலோமீட்டர் ஹோல் போட்டுகிட்டே வரும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 1832 ஃபாரன்ஹீட் அளவுக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சான். அதாவது 1000 டிகிரி செல்சியஸ். அப்போது அப்படி ஹீட் ஆகும் பொழுது இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சயின்டிஸ்ட்டு அங்கே பயங்கரமான கூக்குரலை கேட்குறாங்க, கத்துற கூக்குரல். அதுக்கு பிற்பாடு அவங்க சொல்கிறாங்க, இது நரகத்தின் வாயிலுக்கு நேராக சென்றுடுச்சு இந்த ஹோல். அதனால இதுக்கு மேலே நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை எங்கே பண்ணினாங்கன்னு சொன்ன இடத்த கூட இன்னைக்கு வரையும் உலகத்தில் சொல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சத்தம், நரகத்தின் சத்தத்தை இந்த செய்தியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நரகத்தின் சத்தம் பயங்கரமான ஒரு கூக்குரல், அலறும் கூக்குரல். மரித்த பிறகு ஒன்று நித்திய ஜீவன், இல்லை என்றால் நித்திய அக்கினி. இந்த நித்திய அக்கினியை இப்படி கூட சொல்லலாம், 2ஆம் மரணம் சொல்லலாம், இல்லை நரகம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit, out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும்.
நான் உடனே வந்து இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே அவன் பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டு வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமாக என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சார். கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு வந்து லாஸ்ட் டிசம்பர் மாதம் வந்து லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் வந்து ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்லையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் வந்து கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் வந்து கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு அந்த இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். Heal, Lord. I command heal in the name of Jesus Christ. Thank you for the deliverance, Lord.